இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லைஃப் சர்டிஃபிகேட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக லைஃப் சர்டிஃபிகேட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேங்க்கில் இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் இப்படி போய் தான் நம்ம பண்ணுவோம். அப்படி நம்ம ஆன்லைனில் வீட்டிலே பண்ணுறதுக்கும் கூட நமக்கு பயோமெட்ரிக் டிவைஸ் வேணும்னு சொல்லி தான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படி தேவையில்லை. நம்ம ஆதார் ஃபேஸ் ஐடி அப்படின்ற ஆப் டவுன்லோட் பண்ணி அந்த ஆதாருடைய வெரிஃபிகேஷன் மூலமாக நம்ம வந்து வீட்டிலே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல்லே ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதை தான் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த லைஃப் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் பதியணும் அப்படின்னா, இந்த பென்ஷன் வாங்குவாங்க, பிஎஃப்லேருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, மாதம் மாதம் பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ இயர்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது லைஃப் சர்டிஃபிகேட்ன்றது நம்ம வந்து இன்னுமே இந்த பென்ஷன் வாங்கிட்டு தான் இருக்கோம், அவைலபிளில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ப்ரூஃப் தான் லைஃப் சர்டிஃபிகேட். இதை யூஸ்வலாக நவம்பர் டிசம்பருக்குள்ளே பண்ணிடுவாங்க. அப்படி விட்டவங்க அடுத்த வருஷம் தொடக்கத்துலேருந்து அவங்களுக்கு பென்ஷன் வந்து வராமல் இருக்கும். ஆனால் அதை வந்து ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்போ லைஃப் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அப்போ அரியர்ஸ் பணமாக சேர்த்து எல்லாம் உங்களுக்கு ஒன்றா சேர்ந்து வந்துடும். அதுக்கு பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். பேங்க்லாம் இப்போ போய் அலைய வேண்டாம். அதுக்குமே நீங்கள் பயோமெட்ரிக் டிவைஸ் வேணும் அப்படின்னு தான் முன்னாடி இருந்தது. பயோமெட்ரிக் டிவைஸ் கைரேகை நீங்கள் வைக்கிறதுக்கு அதுதான் உங்கள் வெரிஃபிகேஷன். அந்த டிவைஸ் வந்து இருந்தால் தான் நீங்கள் வந்து நம்மளும் வீட்டிலே பண்ணிக்க முடியும்னு இருந்தது. ஆனால் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நமக்கு ஆதார் ஃபேஸ் ஐடின்னு சொல்லி கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஒரு ஆப் பார்க்கலாம். இது வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் மூலமாக நமக்கு ஃபேஸை நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி நம்மளோட கண்ணை ஸ்கேன் பண்ணியே நம்ம வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுதான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நம்ம ப்ளே ஸ்டோரில் ஜீவன் பிரமான் அப்படின்ற ஆப் டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட் இந்த ஜீவன் பிரமான்றது தான் இந்த ஆப் வழியாக தான், இது கவர்மெண்ட்டோட ஆப்பு. இந்த ஆப் வழியாக தான் நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். பாருங்கள், இந்த ஆப்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஜீவன் பிரமான்னு சொல்லி இந்த சிம்பிளில் இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் புதுசாக இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். என்கிட்ட பயோமெட்ரிக் டிவைஸ் இல்லை, அதனால் இது எரர் காமிக்கும். பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள், ஒரு எரர் காமிக்க பாருங்கள். நோ ஆர்டி சர்வீஸ் கனெக்டட் ஆர் இன்ஸ்டால். ஆர்டி டிவைஸ் இந்த பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலை, அதனால் வந்து இன்ஸ்டால் பயோமெட்ரிக் டிவைஸ் அண்ட் ரீஸ்டார்ட் ஜீவன் பிரமான் ஆப்னு சொல்லி அது சொல்லுது. அதனால் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட பயோமெட்ரிக் டிவைஸ் இல்லைன்னா இந்த ஆப் வந்து ஓப்பனே ஆகாது. ஆனால் அதுக்கு பதிலாக தான் நம்ம ஆதார் ஃபேஸ் ஐடின்ற ஆப்பு. பயோமெட்ரிக் டிவைஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் ரேட் செக் பண்ணி பார்த்தா குறைஞ்சது 1500, 1300, குறைஞ்சதே லீஸ்ட் ப்ரைஸே வந்து 1300 தான் இருக்கும். அப்படி தான் நான் வந்து செக் பண்ணி பார்த்ததில் இருந்தது. அதனால் நம்ம அவ்வளோ பெரிய டிவைஸ் இந்த ஒரு 2 நிமிஷம் ஆகும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடியாது. அதுக்காக இந்த டிவைஸ்லாம் வாங்க முடியாது. இந்த டிவைஸ்லாம் வந்து வாங்குறதுக்கு பதிலாக தான் இப்போ நமக்கு இந்த ஆதார் ஃபேஸ் ஐடி ஆப், அந்த ஃபேஸ் ஐடி ஆப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆதார் ஃபேஸ் ஐடி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஆதார் ஃபேஸ் ஐடின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஒரு அப்ளிகேஷன் வரும். அது வந்து அப்ளிகேஷன் கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் அதை தனியாக ஓப்பன் பண்ண முடியாது. ஜஸ்ட் இது இந்த ஜீவன் பிரமான் அப்படின்ற ஆப்புக்கு இது சப்போர்ட்டிவ் ஆப்பு. பாருங்கள், இதுதான் அந்த ஆதார் ஃபேஸ் ஐடி. இதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பு. இந்த ஆப் வழியாக தான் நம்மளோட பயோமெட்ரிக் இல்லாமல் நம்ம வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகி முடித்த பிறகு பாருங்கள், இதை நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, ஒரு சப்போர்ட்டிவ் அப்ளிகேஷன் மாதிரி. ஏற்கனவே இருக்கிற ஒரு அப்ளிகேஷனுக்கு, அந்த ஜீவன் பிரமான் அப்படின்ற அப்ளிகேஷனுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் அப்ளிகேஷன், ஒரு டிரைவர் மாதிரி. அந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். இதை வச்சு தான் நம்ம பயோமெட்ரிக் இல்லாமல், அந்த பயோமெட்ரிக் டிவைஸ் இல்லாமல் ஆதார் வெரிஃபிகேஷன் மூலமாக இது வந்து நம்ம லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியுது. பாருங்கள், இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அதில் ஓப்பன் இல்லை, அன்இன்ஸ்டால் மட்டும்தான் இருக்குது பாருங்கள். ஏன்னா இது ஒரு அப்ளிகேஷனாக ஓப்பன் ஆகாது, பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த நம்ம ஜீவன் பிரமான் ஆப்புக்கு இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஜீவன் பிரமான் ஆப்பை ஓப்பன் பண்ணால் அந்த எரர் காமிக்கக்கூடாது. ஏன்னா அந்த எரர் என்ன காமிச்சிச்சுன்னா, பயோமெட்ரிக் டிவைஸ் உங்கள்கிட்ட இல்லை, அதை இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு ஒரு எரர் காமிச்சிச்சு இந்த ஜீவன் பிரமான் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது. இனிஷியலாக அப்படி தானே எரர் காமிச்சது, ஆனால் இப்போ அது காமிக்கக்கூடாது. பார்க்கலாம் அது எப்படின்னு. பார்த்தீங்களா, இப்போ நான் அந்த ஆதார் ஃபேஸ் ஐடி ஆப்பை வந்து பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் பண்ணதுனால நான் ஜீவன் பிரமான் ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எரர் காமிக்கலை. நான் பயோமெட்ரிக் டிவைஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணலாம் செய்யலை, அதை கனெக்ட் பண்ணலை. எனக்கு இந்த ஆதார் ஃபேஸ் ஐடி ஆப்பை வச்சு இது நமக்கு உள்ளே போயிடுச்சு. இப்போ இங்கே உங்கள் பர்சனல் டீட்டெயில், அதாவது ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸை கொடுத்து சப்மிட்னு கொடுத்தா நமக்கு உள்ளே போயிடும். உள்ளே அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா, கேமரா ஓப்பன் ஆகி உங்களோட ஃபேஸை வந்து டிடெக்ட் பண்ணி கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணி இது வெரிஃபை பண்ணோம். ஃபஸ்ட்டு கேமரா ஓப்பன் ஆகி கண் வந்து ஸ்கேன் பண்ணோம். அப்போ வந்து கிளைண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அப்போ அகெயின் திரும்ப இதே ப்ராசஸ் மறுபடியும் நீங்கள் ஆதார் நம்பரை கொடுக்க வேண்டியது இருக்கும். 2 தடவை உங்கள் கண்ணை வந்து இது ஸ்கேன் பண்ணோம்.
அப்போ வந்து நீங்கள் கண்ணை வந்து ஸ்கேன் பண்ணும்போது பிளிங்க் பண்ணணும். நீங்கள் கண்ணை வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் லென்ஸ் கேமராவை பார்த்துக்கிட்டே இருந்தால் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகாது, ரிஜெக்ட் ஆயிரும். கண்ணை வந்து பிளிங்க் பண்ணணும். அதுவே எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லி கொடுக்கும், எப்படி பண்ணணும், என்னதுங்கிறத சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரி ப்ராப்பராக இதை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த லைஃப் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் ஆன இந்த ஜீவன் பிரமான்ற ஐடிலாம் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 2024 பண்ணிங்கன்னா இந்த டேட்டில் என்னைக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் அவ்வளோதான். நீங்கள் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு பென்ஷன் பணம் வந்துடும். அப்படி வராத மாதம் ஹோல்டாக இருந்த பென்ஷன் பணம் எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் வீட்டிலே முடிச்சுக்கலாம். பேங்க்கோ இல்லை வந்து நம்ம ஆன்லைனில் வேறு சர்வீஸ் சென்டர், நெட் சென்டரு, ப்ரௌசிங் சென்டருக்கு எங்கேயும் போக வேண்டாம். நம்ம வீட்டிலே இப்போ இந்த ஆப்ஷன் கொடுத்ததுனால கண்டிப்பாக வீட்டிலே நீங்கள் வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும்.